அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குலையின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம். அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்கும்போது எது இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ற அவரை மட்டும் நாம் பின்பற்றுவோம் என்றால், அவர் சொல்லுக்கு மட்டும் நாம் கீழ்ப்படிவோம் என்றால், செவிசாய்ப்போம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 2, இறை வார்த்தை 12 15 முடிய. உமது பேரை என் சகோதரர் சகோதரிகளுக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளோர் அன்றோர். மேலும் நான் அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிற்கச் செய்வேன் என்றும், இதோ நானும் கடவுள் எனக்கு அளித்த குழந்தைகளும் அவ்வாறு செய்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஊனும் இரத்தம் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாக அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். பிரேஸ் தி லார்ட். ஏனென்றால் ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது, நானும் என் குடும்பத்தாரும் உமக்கே பணி செய்வோம் யோசுவா சொல்வார் இல்லையா? அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இதில் யோசுவா பேர் முதன்மையாக்கப்படுகிறது. அப்போ அதே போல் நாமும் நம் குடும்பமும் சேர்ந்து அவரோடு இணைந்து நடப்போம் என்றால் நமக்கு எதுக்கு பயமும் படபடப்போ அச்சமும் இல்லையா? ஏனென்றால் இறைவன் நம்மளோடு இருக்கிறார், நமக்கு உகந்ததை அவர் தருகிறார், எல்லாமே அவர் மூலமாக நமக்கு நடக்கிறது என்கும்போது எந்த பிரச்சனையுமே நமக்கு இல்லையே. அவரோடு இணைந்து நடக்க வேண்டுமானார். ஏனென்றால் நானும் என் குடும்பமும் சேர்ந்து கடவுள் எனக்கு அளித்த குழந்தைகளும் அவ்வாறு செய்வோம் என்று அவர் கூறியுள்ளார். அப்போ ஒவ்வொரு நேரமும் அவர் கொடுத்ததை நினைத்து கொண்டு, நீர் தந்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் மக்கள் செல்வங்களை தந்தீர், செல்வங்களை தந்தீர், இவ்வுலக வாழ்க்கை செல்வம். நாங்கள் இவ்வுலக செல்வங்களில் நிலைத்து நிற்காமல் உம்மோடு இணைந்து நடக்கும்படியும், இவ்வுலக வாழ்க்கைக்கு எது தேவையோ அதையும் நீர் தந்து, தேவை எதுவோ அதை மட்டும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னது போல் அதையும் தந்து எங்களை நிறைவாக நீர் வழிநடத்துகிறீர் என்று நாம் நினைக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் சாவு பற்றி அச்சமில்லை. நாம் பாவங்கள் செய்தால்தான் நமக்கு மரணம் வருமோ என்று அச்சங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் பாவம் இல்லை எனில் சாவை பற்றி நாம் ஏன் அச்சப்பட வேண்டும்? நமக்கு அவர் முன்கூட்டியே அறிவிப்பாரே இல்லையா? அப்படி அறிவிக்கும்போது நம்மளை நாமே தயார்படுத்துவதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் அவர் கொடுப்பார். எல்லாம் வல்லவர் நம் கூட இருக்கும்போது எதை செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அதனால்தான் அவரை பற்றி கொள்ளும்போது எல்லாமே நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். அந்த ஆசீரை கேட்போமா? எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபை உம்முடைய ஆசீர்வாதத்தால் இந்த நாளை நிறைவாக நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இந்த இறை வார்த்தையின் மூலம் எங்களுக்காக நீர் அனைத்தையும் செய்தீர் என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அறிகிறோம். ஆனால் அந்த நொடியில் நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே, மறுநொடி விலகி நிற்கிறோம். ஆமாண்டவரே, எப்பொழுதும் உண்மையில் நிலைத்திருக்கும்படி தேவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். கேட்கும்போது எங்களுக்கு நிறைவாக இருக்கிறது ஆண்டவரே, அதில் செயல்படுத்தும் போது தான் கடினமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் கேட்டதை செயல்படுத்துவதற்குண்டான ஆற்றலை வலிமையை நீர் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன்.